Dear students, welcome to Maximum KMA channel. 10th Standard Maths Chapter-7 MENSURATION Example-7.17 solution. Find the volume of the iron used to make a hollow cylinder. எவ்வளோ அயன் அதாவது இரும்பு தேவைப்பட்டிருக்கும் ஒரு ஹாலோ சிலிண்டர் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஹாலோ சிலிண்டர்னா என்னென்னா இப்படி இருக்கும், ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும். இதுக்கு இந்த ஹாலோ சிலிண்டர்னால் இந்த சைடெல்லாம் ஃபில் ஆகிருக்கும், சென்டரில் மட்டும்தான் நமக்கு கேப் இருக்கும். அதுதான் ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டரை ரெடி பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ அயன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வால்யூம். வால்யூம்னா என்ன? இது எல்லாமே இப்போ உள்ளே ஃபில் ஆகிட்டுருக்கு. அவன் செஞ்சதே ஹாலோ சிலிண்டர் தான். இந்த ஹாலோ சிலிண்டர் சென்டர் மட்டும்தான் ஹாலோவாக இருக்குது, மிச்சம் எல்லாமே மெட்டல் கனமாக இருக்கும். அப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, சிம்பிளி வால்யூமை தான் ஃபைன் பண்ண சொல்கிறான். அதுக்கு கொஞ்சம் கொஷனில் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த அயன் யூஸ்டு டு மேக் ஏ ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டருடைய வால்யூமை கண்டுபிடி. ஹைட்டை 9 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடி. எக்ஸ்டர்னல் ரேடினா இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும், இன்டர்னல் ரேடினா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரேடி. இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியை நம்ம என்னன்னு சொல்லணும்? கேபிட்டல் ஆர். இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு எடுக்கணும். ஃபைனலி சொல்யூஷனுக்கு போகிறோம். என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதுங்க. கிவன் ஹைட்டை கொடுத்துட்டாங்க. இதை ஹைட் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஹைட்டை ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இது 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர் 21, 28 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ரெஸ்பெக்டிவ்லி வேர்டு வந்ததுன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் 21 அர்த்தம், ரெண்டாவது எக்ஸ்டர்னல் இருக்குது அது 28. இப்போ இன்டர்னல்னால் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம்? ஸ்மால் ஆர். அப்போ இந்த ஸ்மால் ஆர் நமக்கு 21 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர். இன்கேஸ் அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கேபிட்டல் ஆர் எப்போவுமே ஸ்மால் ஆரை விட அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான நம்பரில் நீங்கள் எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ கேபிட்டல் ஆர் 28, ஸ்மால் ஆர் 21 சென்டிமீட்டர்ஸ். எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? we have to find the volume of a hollow cylinder. ஒரு ஹாலோ சிலிண்டருக்கான வால்யூமை ஃபைண்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். அதான் ஹைட்டு. இது யூனிட் கியூபிக் யூனிட்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், மறக்காமல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பைக்கு என்ன வேல்யூ? 22/7 இன்ட்டு ஆர். கேபிட்டல் ஆர் என்ன? 28. இந்த 28ஐ ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர்னா 21 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஹைட் நம்மளுக்கு என்ன? 9. நவ் இப்போ நீங்கள் 28 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 21 ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆன்சர் வரும். அது ரெண்டு ஆன்சரையும் நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி. நான் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் சிம்பிளாக ஆன்சரை கொண்டு வரதுக்காக. அப்போ இது ஏ, இது பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி எழுதணும், ஏ மைனஸ் பி எழுதணும். 28 ப்ளஸ் ஒரு 21 இன்ட்டு, அதாவது ஏ ப்ளஸ் பி 28 மைனஸ் 21, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதிட்டேன். ஃபைனலாக இந்த 9 எடுத்து எழுதிக்கிறேன். 28ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆல்ரெடி 22/7 இருக்குது. இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணுவோம். 8 + 1 9, 2 + 2 4 இன்ட்டு 28ல் 21 மைனஸ் பண்ணால் 7 இன்ட்டு 9. நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 7 கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த 7 இந்த 49 நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஸோ இந்த இடத்துல இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த 7 கட் பண்ணியிருக்கேன். 49ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஏன் இதை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே 22 இருக்குது, 49 இருக்குது, 9 இருக்குது. இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல 2 2, ஒரு 2க்கு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணாலும் இல்லை ஈஸியாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். 9 9s are 81, 8 9 4s are 36, 40 44, 441 into 22, 2 1s are 2, 2 4s are 8, again 2 4s are 8. இதே 882 ரிப்பீட் ஆகும். 2 10 1 16 + 1 7 9702 சென்டிமீட்டர் கியூப்னு ஆன்சரை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது வால்யூம். இவங்க கொடுத்துருக்க யூனிட் என்ன? சென்டிமீட்டர். அப்போ கியூபிக் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர் கியூப்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 9702
கியூபிக் cm சென்டிமீட்டர்னு எழுதலாம். இது என்னென்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். இதுதான் அதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.